சாஃப்டான பாலடை. 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா சாஃப்டாக ஊற வச்சு எடுத்துடுங்க. 1 கப் தேங்காய் பால் விட்டுருக்கேன். 1 முட்டை. இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக மை மாதிரி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அரிசி, முட்டை, தேங்காய் பால் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. வடிகட்டி எடுத்துடுங்க. எந்த வேஸ்ட்டும் வரல, அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துச்சோம். இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுடலாம். தண்ணி சேர்க்காதுங்க. ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சுடுங்க. எண்ணெய் எதுவுமே விடண்டாம். கொஞ்சமாக மாவு எடுத்துடுங்க. அவ்வளோதான். இது மாற்றி போடண்டா. இந்த பாருங்க சைட்லேருந்து வெளியில் வருதுல்ல, இப்போ அப்படி மடித்து போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும் குக் ஆகுறதுக்கு. மெல்லிசாக விடணும். தண்ணியாக மாவு நீர்க்க கரைச்சிக்கிடுங்க. இது போல் ட்ரையாங்கிளாக மடித்து எடுத்துடலாம். நம்மளோட பாலடை ரெடி ஆயிடுச்சு.